இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷனில் கேலண்ட்லி ஸ்கிரிப்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு calendly.com வந்து போயிட்டு நம்ம இங்கே சைன்அப் வித் கூகுள் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சைன்அப் வந்துட்டு பண்ணிக்கிறோம். இங்கே நமக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நம்ம கண்டினியூ மட்டும் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான யூசரோட லாகின் பேஜ்க்கு வந்துட்டு ரீடைரக்ட் வந்துட்டு ஆயிரும். இப்போ நம்ம கேலண்ட்லி ஸ்கிரிப்டில் சைன்இன் வந்துட்டு பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே அவைலபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்மளோட அவைலபிள் டைமிங் வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேக்கும் நம்மளால் எந்தெந்த டைமிங்கில் வீடியோ கால் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்ற அவைலபிள் டைம் ஜோனை வந்துட்டு இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சண்டே வந்துட்டு நம்ம ஆஃப் அப்படின்னா அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே டைமிங் வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம வந்துட்டு ஈவெண்ட் டைப் வந்துட்டு இங்கே செட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட மீட்டிங் வந்துட்டு 1-to-1 வந்துட்டு இருக்கணுமா இல்லை குரூப்பிங்கில் வந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். நம்ம இங்கே 1-to-1 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹோஸ்ட் நேம் வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுக்குறோம். அடுத்தது நம்மளோட ஈவெண்ட்டுக்கான நேம் வந்துட்டு என்ன அப்படின்றத இங்கே நம்ம என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அதோட டியூரேஷன் இங்கே நமக்கு ஆப்ஷன் வந்துட்டு காமிக்கும். இன்கேஸ் கஸ்டம் வேணாலும் நம்ம இங்கே வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஆப்ஷன், அதாவது இங்கே நம்ம வந்துட்டு ஜூம் மீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கால்க்கான ஆப்ஷன் வந்துட்டு இங்கே நமக்கு ஷோ ஆகும். அதாவது நம்ம கொடுத்த ஹோஸ்டோட நேம், நம்ம வீடியோ காலோட நேம், நம்மளுக்கான டைம் டியூரேஷன் வந்துட்டு நம்ம செட் பண்ணியிருந்தோம் 13 சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் டியூரேஷன் வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு ஷோ ஆகும். இப்போ நம்ம 30 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணால ஒவ்வொரு 30 மினிட்ஸும் நமக்கு இங்கே வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகி காமிக்கும். இப்போ நம்ம சண்டே வந்துட்டு ஆஃப் செட் பண்ணனால நமக்கு அன்னைக்கு வந்துட்டு எடுத்துக்காது. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஆட் டு வெப்சைட் அப்படின்றத வந்துட்டு இங்கே நம்ம சூஸ் பண்ணிட்டு இன்லைன் எம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஸ்கிரிப்ட் வந்துட்டு இங்கே நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் காப்பி கோட் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டு நம்மளோட ஸ்கிரிப்டை வந்துட்டு இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கீழே கேலண்ட்லி ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். இங்கே நம்ம காப்பி பண்ண ஸ்கிரிப்டை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுக்கான வீடியோவோட டைட்டில் அண்ட் பட்டனோட நேம் வந்துட்டு என்ன வேணும், நம்மளுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இங்கே டேஷ்போர்டில் வந்துட்டு என்டர் பண்ணிட்டு சேவ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா வெப்சைட்டில் நம்மளோட டீட்டெயில் பேஜில் கேலண்ட்லி ஸ்கிரிப்ட் வந்துட்டு நமக்கு ரெண்டர் ஆகும்.